Hello, my dear friends. How are you all doing? Hope everything is excellent. Awesome, awesome, awesome. Augustus abundance. Yeah, பண வளம் அதிகரிக்க பண வளம் சார்ந்த இந்த ஒரு 30 நாள் சேலஞ்ச் ஒவ்வொருவரும் மிக மிக இந்த உன்னதமான பயணத்தில் பங்கெடுத்து வருகின்ற ஒவ்வொருவருக்கும் வணக்கம், வாழ்த்துகள், மகிழ்ச்சி. இதுவரைக்கும் ஒரு 20 நாட்களை கடந்து இப்போது 21வது நாள் வருகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3/2 பங்கு இதுவரை நடந்து முடிந்திருக்கிறது. அப்படியே நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணா அதுல இருந்து என்னென்ன மாதிரியான பார்வைகள், புரிதல்கள், இது சார்ந்த இன்னும் ஒரு முடுக்கமான அடுத்த நிலைக்கான ஒரு தயார் நிலைகள் என்பதை பார்க்கும் பொழுது இன்றைக்கு அதனுடைய ஒரு சுருக்கமாக அது இரண்டையும் கலந்து, அதாவது மனநிலை உயர்வதற்கும் பண நிலை உயர்வதற்கும் இரண்டுக்குமான மேன்மை, மன மேன்மையும் சரி பண மேன்மையும் சரி எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இதுல எந்த அளவுக்கு இந்த மனமேன்மை என்றால் என்ன, எப்படி பார்க்கலாம், எங்க இருந்து பார்க்கலாம். எண்ணுவது உயர்வு பெரிதினும் பெரிதுகேள் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்போ அந்த எண்ணத்தை உயர்வாக வைத்திருப்பது பரவாயில்ல, குட், வாழ்த்துக்கள் நிச்சயமாக. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, எல்லோருக்கும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அது நிச்சயமாக ஒருவருக்கும் இருக்க வேண்டியது. ஆனால் அந்த ஒன்றே ஒன்று மட்டும் வைத்துக்கொண்டு அடுத்த அதை வைத்து என்ன செய்வது, ஒன்று சம்பாதிப்பதை அல்லது சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பதை வைத்து நீங்கள் அதை என்னென்ன வகைகளில் அது அந்த பண உயர்வு உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதை சிந்திப்போமே. இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அல்லது இந்த பதிவை பார்த்து கொண்டிருப்பவர்கள், இதனுடைய அந்த தொடர் அந்த சவாலில் உங்களை உட்படுத்தி கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வியாக நான் அதை பார்க்கிறேன். உட்கார்ந்து நீங்கள் ஒரு இப்போதே நான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொடுக்குறேன், அப்படியே ஒரு வெள்ளைத்தாளில் எழுதுங்கள். டைப் பண்ண வேண்டாம், நீங்க எழுதலாம். எழுதும் பொழுது அதுக்கான ஒரு பிரெயின் வேவ் உங்களுடைய அந்த நர்வ் சிஸ்டத்தோட நீங்கள் கலந்து எழுதுவது, அது ஒரு வகையில ஒரு சப்கான்சியஸ் பயிற்சி என்று கூட சொல்லலாம். இப்போ கொஞ்சம் காத்திருக்கிறேன். அது கேள்வி என்ன அப்படின்னா, ஒன்று, உங்களுக்கு எவ்வளவு தேவை? முதல் கேள்வியாச்சா? உங்களுடைய தாள்களை எடுத்து வாருங்கள். உங்களுடைய அந்த ஜேர்னல், லேர்னிங் ஜேர்னல்ல எழுதிக்கலாம். எவ்வளவு தேவை? ஒரு சூட்சுமமான ஒன்று என்ன தெரியுமா, இதற்கான கேள்விக்கு நிறைய பேருக்கு பதில் இல்லை. அதுதான் அதுல உண்மையான ஒன்று. ஹலோ பாலா, எப்படி இருக்கீங்க? ஹைஃபை, ஆசம், மகிழ்ச்சி, நீங்களும் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இப்போ நிறைய பேருக்கு அதுக்கான கேள்விக்கான பதிலே இல்லை. நான் கடந்த இதற்கு முந்தைய அந்த நிகழ்வுகளுடைய சாரத்திலையும் பார்க்கும் பொழுது, ஒன் ஆஃப் மை mentors and I have taken a lot of deep dive sessions with Tony Robbins. அவர் ரெண்டு விஷயத்த சொல்லுவார். நிறைய பேருக்கு கிளாரிட்டி இல்லை, அதே போல சர்டனிட்டி இல்லை. ஒன்று தெளிவு இல்லை என்பது நம்ம கடந்த பகுதிகளிலும் பார்த்தோம். அப்புறம் அதுல தீர்மானம் இல்லை, அது எவ்வளவு தேவை அப்படின்னு. இது நமக்கு எவ்வளவு தேவை என்பதை ஏன் முக்கியம், நம்மிடம் அந்த கிளாரிட்டி ஏன் முக்கியம் அப்படின்னா, அந்த உயர்வாக யோசிக்கிறோம், உயர்வாக நம்ம பண்றோம். ஆனா அந்த உயர்வுக்கு ஒரு எல்லையை கொடுத்து அதை தாண்டி அப்படின்னு சொல்லலாம், அதுக்கு மேல அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுல ஒவ்வொருவருக்கும் அது மாறுகிறது. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்பது. அப்போ அதனுடைய எண்ணங்களின் உயர்வின் படி நம்ம அந்த இலக்குகளை நிர்ணயிப்பதில் நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கும். இப்போது உங்களுடைய இலக்கு என்ன என்பதை எழுதுங்கள். இப்போது ஆகஸ்ட் நடந்துட்டு இருக்கு, அல்லது இதோடைய பதிவை எப்போ கேட்குறீங்களோ அப்போது உள்ள அந்த மந்த் என்ன அப்படிங்கிறத வைத்துக்கொண்டு நீங்கள் அந்த ஆண்டின் இறுதிக்குள் எவ்வளவு
நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அல்லது எவ்வளவு வந்து உங்களுடைய அந்த பொருளாதாரம் வந்து உயர்வடைந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதுக்கான ஒரு இலக்கை வந்து நிர்ணயிங்க. அது அவரவருடைய அந்த வாழ்கின்ற இடத்தை பொறுத்து அல்லது அவர்கள் பணியாற்றுகின்றதை பொறுத்து என்னென்ன மாதிரியான மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம் இருக்கு என்பதை பொறுத்து இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் கூட நான் சொல்ல போனா அந்த லாஜிக்க கூட கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மேஜிக்கலா யோசிக்கணும் அப்படின்னு கேட்கிறேன். ஏன்னா மனம் என்பது ஒரு அமேசிங்கான ஒன்று. நான் அடிக்கடி இங்கு பகிர்வது போல மனம் என்பது ஒரு இன்னும் பயிற்சி அடையாத பக்குவம் அடையாத மனம் என்பது விவேகானந்தர் சொல்றத அப்படியே தமிழ் படுத்தி சொல்றோம். என்னன்னா கள் குடித்த குரங்குக்கு தேள் கடித்து பேயும் பிடித்தது போல இயங்குமா மனம். ஏற்கனவே குரங்கு, அதுக்கப்புறம் கல் குடிச்சிருச்சு, அப்புறம் தேள் கொட்டி, அதுக்கப்புறம் பேயும் பிடிச்சதுன்னா எந்த ஒரு நிலையில் இல்லாத அளவுக்கு வந்து இருப்பது. இப்போ நம்ம கேட்கறது என்ன அப்படின்னா அந்த ஒரு தெளிவாக இருப்பது தீர்மானமாக இருப்பது என்ற பத்தி சொன்னோம் இல்லையா. அப்போ அந்த தெளிவோடு தீர்மானத்தோடு இதை வந்து நம்ம வந்து பார்க்கும் பொழுது அப்போது எதையெல்லாம் இப்போது இருக்கின்ற நிலையை வைத்து அதை திட்டமிடக்கூடாது. என்ன நிலைக்கு நம்ம வந்து உயர்ந்து அதை வந்து நம்ம அடையணும் அப்படின்றது. அதாவது 7 Habits of Highly Effective Peopleஐயும் ஸ்டீஃபன் கோவே இதில் சொல்றது ஒன்றும் அதுதான். பிகின் வித் எண்ட் இன் மைண்ட். எண்ட் இன் மைண்ட்னா எண்ட் அவுட்கம் இன் மைண்ட், எண்ட் ரிசல்ட் இன் மைண்ட். அந்த மலை உச்சிக்கு செல்ல வேண்டுமா, மலை உச்சியிலிருந்து உங்கள் பயணத்தை தொடங்குங்கள் என்ற கவிதையும் கூட நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம். அப்போது எது வேண்டும் அப்படின்னு அதை முடிவு செய்து விட்டு அதுக்கப்புறம் மாத்திட்டு இருக்கக்கூடாது. இங்கு இப்படி விதைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அஃப்கோர்ஸ் யூ மே ஹாவ் உங்களோட ஹவுஸ் அப்படின்றது வந்து அதாவது எப்படி என்பது பாதை கொஞ்சம் மாறலாம், ஆனால் எங்கு செல்கிறோம் என்பதன் மீது தெளிவு இருக்க வேண்டும் என்பதுதான் வந்து இங்க பாக்குறோம். அப்ப அந்த மன மேன்மை என்பது அந்த இப்போது இருப்பதை விட ஒரு உயர்வான அது ஒரு 2x அல்லது 5x 10x 20x அப்படின்னு என்ன செய்யணும், எவ்வளவு வேணும் அப்படிங்கிறத அப்புறம் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டை அதை நம்பணும். இதுதானே மகேந்திரன் பெரிய சவால் அப்படின்றீங்களா? அது நம்ம வந்து நினைப்பதை எந்த அளவுக்கு இது வந்து தொடர் பயிற்சியில் நிச்சயமாக கைகூடும். அது எப்படி வந்து அதை இன்னொரு வகையில சொல்லணும்னா இந்த விஷன் ஸ்ட்ரெச்சிங் யுவர் விஷன் அப்படின்றத சொல்றது. அப்படிய நம்மளுடைய விஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம எங்கிருந்து பார்க்கிறோம் என்பதை பொறுத்து அது அந்த அளவுக்கு வந்து தெரியும். நம்மளுடைய உயர நம்மளுடைய அந்த என்ன உயர்வு என்பது அது சார்ந்த பிலீஃப் சிஸ்டத்தை வந்து உயர்த்துவது, அதுக்கான வேல்யூ சிஸ்டத்தை உருவாக்குவது. இதையும் கூட நீங்க வந்து நிச்சயமாக குறிப்பிட்டு வைக்க வேண்டும். ஏன்னா இந்த மணி ஆல்சோ ஒய் வி கால் இட் அஸ் அ வேல்யூ. நமக்கான ஒரு வேல்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கான ஒவ்வொருவருக்குமான ஒரு மதிப்பீடு உயரங்கள் என்று இருக்கும். அப்ப அந்த மதிப்பீட்டு உயரங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களால் அதை நிர்ணயம் செய்ய முடியும். அந்த ஒரு கோல் சார்ந்த அதாவது இலக்கு நிர்ணயம் என்பது, இலக்கை நிர்ணயித்தல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. எல்லாருமே ஒரு பேக் டு த பேசிக்ஸ் அப்படின்ற மாதிரியும் இருக்கலாம். ஆனா இது நிச்சயமாக வந்து நிறைய பேருக்கு இன்னும் கூட தெளிவு இல்லை என்பதுதான் வந்து நான் என்னுடைய கோச்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கூட நாட் வித் எவ்ரிபடி பட் மெஜாரிட்டி ஆஃப் த சர்வேலையும் பார்க்கறதும் கூட. அப்போ நம்ம அதன் மீதான தெளிவு அதை எப்படி நிர்ணயிப்பது, அதுக்குதான் வந்து நம்மளுடைய பேர்னிங் டிசையர் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அந்த ஒரு பேர்னிங் டிசையர் வந்து எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதன் மீது உங்களுக்கு ஒரு கொழுந்து விட்டு எரிகின்ற அளவுக்கான அந்த அதன் மீதான ஒரு பெரு விருப்பமும் பேரார்வமும். அது ஏன் அது முக்கியம்? நான் முன்பே சொன்னது போல இந்த இலக்கை நீங்கள் நிர்ணயிக்கும் பொழுது உங்களுக்கான தனிப்பட்ட இலக்கான ஒரு சுயநலமாக மட்டும் யோசிக்க கூடாது. அதுக்கான அந்த ஸ்ட்ரெச்சிங் த விஷன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இன்னும் கூட கலந்து சுற்றி இருப்பதை வந்து பார்த்து ஆராய்ந்து, அதாவது உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மற்ற குடும்பத்தினர், அதே போல எத்தனை ஆண்டுகளுக்கான ஒரு முன்கூட்டிய அந்த திட்டமிடல், இது மாதிரி பல வகையில் வந்து அதை வந்து அணுக வேண்டும். அதே போல என்னென்னலாம் வந்து வேண்டும். நேற்று கூட பார்த்தோம் இல்லையா, அந்த நிதியை வந்து திட்டமிடல் செய்யும் பொழுது நம்ம எப்படி லைக் உங்களுக்கான ஒரு டாக்ஸுக்கு
வந்து நம்ம வந்து ஒரு 30%, 40% இன்னும் கூட சில வருமானத்தை பொறுத்து அது வந்து அதிகமாகும் அப்படின்ற மாதிரி, அல்லது குறைவாகும் அப்படின்ற அந்த ஒரு வகையில மிக முக்கியமாக மிடில் கிளாஸ்ல இருக்கும் பொழுது நிச்சயமாக அது நீங்க எப்போதுமே வந்து இந்த டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய காம்பனன்ட் வந்து இருக்கு. அதே போல உங்களுக்கான வெல்த் ஜென்ரேஷன், எஸ், ஒன் ஆஃப் மை மென்டர்ஸ் டி ஹார்வேக்கர் வந்து சொல்ற அதே ஃபார்முலாவும் உங்ககிட்ட சொல்றேன் நான். அப்போ ஒன்று வந்து டாக்ஸுக்குன்னு ஒரு 30% எடுத்து வைக்கிறீங்களா, தோராயமா ஒரு கணக்கு. அதே போல உங்களுக்கான வெல்த் கிரியேஷன், வெல்த் ஜென்ரேஷன் அப்படின்னா வெல்த் க்ரோ ஆகிறதுக்கு அதுக்கென்று வந்து ஒரு குறைந்தது, மிக மிக குறைந்தது ஒரு 10% எடுத்து வைக்கிறீங்களா. அதே போல இது வந்து TWC, அதாவது நம்ம டாக்ஸை பார்த்தோம், அப்புறம் வெல்த்தை பார்த்தோம், அப்புறம் உங்களுக்கான ஒரு நெசசிட்டி, எதெல்லாம் வந்து உங்களுக்கான தினசரி தேவைகள் அப்படின்னு இருக்கும். அப்ப தேவைகளில் வரும் பொழுது உங்களுக்கென்று ஒரு புதுசா படிக்கிறதுக்காக தேவைப்படலாம், அல்லது குடும்பத்துக்கான நடத்துற மற்ற அந்த எசென்சியல் இதுக்கான இதெல்லாம் தேவைப்படலாம், இதெல்லாமே. அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு சேரிட்டி, சேரிட்டிக்குன்னு வந்து ஒரு 10% எடுத்து வச்சிடுறது. எஸ், வெல்த், அப்புறம் சேரிட்டி. அதாவது சேரிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் என்னென்னலாம், இப்போ ஏன் வந்து சேரிட்டி வந்து இம்பார்ட்டன்ட், இது என்னப்பா நம்ம சம்பாதிக்கும் பொழுது அதில் ஒரு சேரிட்டிக்குன்னு ஒரு பார்ட் வந்து எடுத்து வைக்க சொல்றாங்களே, அது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கொடுக்க கொடுக்க சுரக்கும். அப்ப கொடுப்பது என்பது எந்தெந்த வகையிலெல்லாம் கொடுக்கலாம், ஏன்னா ஒரு ஞானம் பகிர்தலும் கூட வந்து ஒரு வகையில் கொடுத்தல் தான். இது மாதிரியான செஷன்ஸ் எந்த ஒரு ஒரு பண எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து கொடுக்கின்ற அந்த ஒரு செஷன் கூட வந்து ஒரு வகையில வந்து கொடுத்துடலாம். எத்தனை பேர் வந்து ஒத்துக்கிறீங்க? எஸ், கிவ் மீ ஒன் தம்ஸ் அப் ஃப்ரெண்ட்ஸ். யா, அப்போ ஒரு நமக்கான தெரிந்ததை வந்து பகிர்வது அப்படிங்கிறதுல இருந்து ஒவ்வொரு இதுலையும் இப்போ வந்து பணம் என்பதிலும் வந்து இப்போ நான் நேற்று முந்தா நாள் சொல்லும் பொழுது அதை சில செஷன்ஸ் சொன்னேன் இல்லையா, சில ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் த எர்த், ஃபீடிங் த நீடி, அப்புறம் கல்வி சார்ந்த திட்டமிடல், அப்புறம் இந்த மாதிரி மற்ற இதெல்லாம் வந்து பண்ணும்பொழுது அப்போ நாங்கள் வந்து ரைஸ் பண்ணுற ஃபண்டு, அது மூலமாக வந்து பண்ணுறது, இந்த மாதிரி வயதானவர்களுக்கான சில இது பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு இதுக்காக சொல்கிறேன் நான். ஐ மீன் ஸோ தட் ஐ கேன் ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். அதே போல் ஒவ்வொருத்தருக்குமான அந்த philanthropic நீட் அண்ட் விஷன் வந்து வெவ்வேறு வகையில் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடான இது எல்லாத்தையுமே வந்து முன்கூட்டியே நாம வந்து திட்டமிட்டு அதற்கென்று செய்வது, அதான் வந்து அந்த சேரிட்டி ஆஸ்பெக்ட் ஆஃப் இது டிஸ்ட்ரிபியூஷன். எஸ், வணக்கம். யார் யாரெல்லாம் இருக்கீங்க ஒரு தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம். எஸ், ஐ திங்க் few of you I could see but not everybody. ஆல் ரைட், மகிழ்ச்சி. அதே போல அடுத்தது என்ன சொன்ன, உங்களுக்கான ஆபரேஷன்ஸ். யா, ஒரு ஆபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அன்றாட தேவைகளுக்கான ஒன்று. அதே மாதிரி நமக்கான இப்போ நீங்க தங்கியிருக்கிற இடம், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில்லு, மற்ற இதுக்கு வந்து ஒரு 30% அதை வந்து ஒதுக்கீடு செய்வது. இப்போ இது எல்லாமே வந்து வைக்கும் பொழுது இப்போ இது இல்லாமல் இன்னொன்று உங்களுடைய the other ஆபரேஷன்ஸ், டே டு டே மற்ற செயல்களுக்காக அல்லது உங்களுடைய விருப்பங்களுக்காக மற்ற செயல்கள், இதை வந்து நம்ம எடுத்து வைக்காது. அது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதற்கென்று அந்த செலவு வந்து நிச்சயமாக இருக்கும், அதை வந்து எடுத்து வைப்பது. சிலது வந்து நீங்கள் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளலாம், சிலது கட்டுக்குள் வைக்க முடியாத மாதிரியான உங்களுக்கான இப்போ ஒரு இன்சூரன்ஸுக்கு பே பண்ணுவீங்க, உங்களுடைய கார்ல இருந்து மற்ற வீட்டில இருந்து உங்களுக்கான பர்சனல் இன்சூரன்ஸ்ல இருந்து. அப்படியா, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அது சார்ந்த விழிப்புணர்வு இன்னும் குறைவாக தான் இருக்கிற கூட சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேர் எம்ப்ளாய்மெண்ட் தான் இன்சூரன்ஸ் இருக்கே, அப்புறம் நம்ம வேறு தனியாக எடுக்கணுமா அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸுங்கிறது வந்து ஒரு வகையில் எப்படி சொல்லணும்னா, இட்ஸ் நாட் அ கஸ்டமைஸ்ட் அண்ட் பிளான்ட் ஃபார் யூ. தனிப்பட்ட வகையில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்குமான டிசைன் எல்லாம் கிடையாது. அது வந்து எப்படின்னா ஒரு ரெடிமேடான ஒரு பேக்கேஜில், அதுவும் வந்து அந்த குரூப் பேக்கேஜில் கிட்டத்தட்ட இது கொடுக்குற மாதிரி, ஒரு கூப்பன் கொடுக்குற மாதிரியான ஒரு இது தானே தவிர, ஏன்னா அதில் பல வயதினர்கள் இருப்பார்கள், இது குறைவான வயதில் உள்ளவர்களும் நிறைய பேர் இருப்பார்கள். நீங்கள் சப்போஸ் இஃப் யூ ஆர் எபோவ் 40, 45, 50s அந்த ரேஞ்சில் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, then obviously, like I said in the previous sessions also, like there will be a little bit of decline can happen in your cells and நம்மளுடைய உடல். அப்போ அதுக்கு வந்து வேற மாதிரியான, அப்போ வந்து இது இன்னொன்று. அப்புறம் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லும்போது எய்தர் நீங்களே கம்பெனி விட்டு வெளில
போகலாம், அல்லது இன்னொரு growthக்காகவோ இல்லை வாட் எவர் ரீசன், அது கம்பெனி கூட வந்து வெளில அனுப்புகிற சூழல்லாம் கூட இப்போ எல்லாம் நம்ம நிறைய வந்துட்டு இருக்குங்கிறத தான் பார்க்கலாம். இது அது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களுக்கான டிசைன் அப்படின்ட்டு கிடையாது. இது வந்து ஜென்ரிக்கான டிசைன். உங்களுக்கான செருப்பு சைஸ் வேறையா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இல்லை இதுதான் அவைலபிளா இருக்கு, அதை எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி நான் நிறைய அது மாதிரி கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி இலவச செருப்பு கொடுக்கிற அந்த மாதிரியான இதுலலாம் பார்க்கும் பொழுது அந்த அந்த நீங்க கொடுத்த அதே இதுக்கு இல்லை, அதனால நீங்க இதை போட்டுக்கங்க அப்படின்னு சொல்ற மாதிரிலாம். ஸோ இது மாதிரியான ஒரு ஜென்ரிக் அப்ரோச்சில் வந்து நம்ம வந்து இதை பார்க்க கூடாது, எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு யுவர் ப்ராஸ்பெரிட்டி பிளானிங், ரைட்? அதுக்காகவே அந்த ப்ராஸ்பெரிட்டி பிளானிங் முன்னாடி ப்ராஸ்பெரிட்டி திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கு. நல்லது, இப்போ மறுபடியும் வந்து அந்த எக்ஸாம்பிளுக்கு வந்துடும். எஸ், இதான் வந்து அந்த TWCWO அப்படிங்கிற அந்த ஒரு அக்கௌண்ட்டை வந்து நம்ம மென்டர் டி ஹார்வேக்கர் சொன்ன அதே மெத்தடை வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். எஸ், அவர் வந்து ஒரு மில்லியனர் மைண்ட் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ணுறாரு. வாய்ப்பு உள்ளவர்கள் அதை நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஆல்ரைட், அது சார்ந்த நிறைய சாரங்களை நான் நிச்சயமாக இன்னொரு முறை வந்து நம்ம சொல்லவும் முயற்சி செய்கிறேன். இது வந்து ஜஸ்ட் அ கைண்ட் ஆஃப் ஒரு சூப்பரான ஒரு புத்தகமும் இருக்குது, இந்த மில்லியனர் மைண்ட் டி ஹார்வேக்கர் அப்படிங்கிறவருடைய புத்தகம். அதை நீங்கள் பார்க்கலாம். நிறைய புத்தகங்கள் சார்ந்த இன்னொரு தடவை பேசலாம், என்னென்னலாம் வெல்த் சார்ந்த புத்தகங்கள். எஸ், நான் இப்போ வந்து நம்ம சொல்றது எல்லாமே வெறுமனே தியரிட்டிக்கலாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாக இருக்கிறது தான் சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், கம்பெனி ஆஃப் யூ ஃபவுண்ட் இட் யூஸ்ஃபுல் so far. டைப் யூஸ்ஃபுல் இஃப் யூ ரியலி ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல். யா, அதே போல் இது வரைக்கும் நீங்கள் இதுக்கு முந்தைய அந்த ரெக்கார்டிங்லாம் கேட்கலன்னா டெஃபினட்டாக போய் கேளுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். எஸ், மறுபடியும் மன மேன்மை, பண மேன்மை என்பதை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி எவ்வளவு வேண்டும், ஏன் வேண்டும், ஏன் வேண்டும், யுவர் ஒய் நீட்ஸ் டு பி சூப்பர் டூப்பர் கிளியர். இதில் அதை பற்றி பதில் சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் நம்மளுடைய ஒர்க் ஷாப்ஸ்லேயோ மற்றதுலேயே கேட்கும் பொழுதும் சரி, அதே போல் என்னுடைய இன்னொரு மென்டர் இருக்கார், அந்த மாதிரி ஒரு அவர் வந்து ஒரு முறை ஆப்பிரிக்காவில் வந்து ஒரு இது நடத்தும் பொழுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் வந்து இருக்கும் பொழுது அவங்களோட வந்து ஜான் டி மார்டினி, அவர் தான் அவரோட இன்னொரு மென்டர் எனக்கு. அவர் வந்து அந்த ஒரு ஒர்க் ஷாப் நடத்தும் பொழுது அங்கே வந்து ஒரு கேள்வி கேட்டாராம். ஓகே, இங்கே யாரெல்லாம் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ஆகணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா கை தூட்டுறாங்களே எல்லாருமே, ஒரு கை இல்லை 2 கை. எஸ், அப்படியே எஸ், ஆசம், மகிழ்ச்சி, எல்லாருமே ஃபைனான்ஸ் ஃப்ரீடம் அடையணும்னு நினைக்கிறேன். இப்போ எத்தனை பேருக்கு அந்த ஃபைனான்சியல் ஃப்ரீடம் இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது நிறைய பேர் கை தூக்கலையாம். அப்படியே எல்லா கைகளும் குறைஞ்சிருச்சு. அப்புறம் வந்து ஒரு கேள்வி கேட்டாராம். அந்த கேள்வி என்ன அப்படின்னா, நான் என்னுடைய பயிற்சிகள்லாம் சொல்கிறேன், அதே கேள்வி தான் உங்கள்கிட்டையும் வந்து வைக்கிறேன். அவர் கேட்ட அந்த கேள்வியும் கூட உங்கள்கிட்ட வைக்கிறேன். அது என்னதுன்னா, அல்லது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு காமனான ஒரு கொஸ்டினாக கேட்குறோம் அப்படின்னா, அது என்ன அப்படின்னா, நீங்கள் சரி இவ்வளோ வேணும், இந்த ஃபைனான்ஸ் ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதை வச்சு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாராம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு $10 மில்லியன், ஓகேவா? $10 மில்லியன் நீங்களா உங்களுடைய அந்த எந்த கண்ட்ரிலேருந்து கேட்குறீங்களோ அங்கே அதற்கு தகுந்த மாதிரி ஒரு இது நான் போட்டுக்கோங்க. இது நம்ம மணி அபண்டன்ஸ் அப்படின்னு பேசுகிறோம். அப்போ அந்த அபண்டன்ஸாகவே யோசிக்கணும் இல்லையா, அந்த ஒரு ஆஸ்பெக்ட்லேயும் சொல்கிறேன். ஸோ எஸ், இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் செய்வீங்க பட்டியல் எழுதுங்க. இப்போதை கூட எழுதுங்க, நான் வேணா ஒரு லிட்டில் பிட் ஆஃப் பாஸ் கொடுக்குறேன். எஸ், டூ இட் சின்சியர்லி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், do it sincerely. உங்களுக்கு ஒரு 10 மில்லியன் இருந்ததுன்னா என்னென்னலாம் நீங்கள் அந்த பணத்தை வைத்து என்ன செய்வதாக உத்தேசித்திருக்கிறீர்கள்? Write as many reasons as possible. இப்போதைக்கு இந்த பயிற்சிக்காக ஒரு 10 எழுதுங்க பார்க்கலாம். ஓகே, இருக்கிற கடனெல்லாம் அடைக்கணும். ஓகே, அது மாதிரி ஒரு சிலர் எழுதலாம். அல்லது இந்த மாதிரி பிள்ளைகளுடைய ஸ்கூல் காலேஜ் அது ஓகே, ஒரு மார்கேஜ் எல்லாம் வந்து பே ஆஃப் பண்ணணும். இது எல்லாமே ஓகே. இது எல்லாமே வந்து நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு காமனான சில பே பேக் பிளான்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதையும் தாண்டி நான் கேட்பது, எல்லாவற்றையும் விட அதிகமாக உங்களிடம் இருக்கிறது, அதை வைத்து என்ன செய்யலாம் என்ற ஒரு உத்தேசம்.
மன மேன்மை இருக்கிறது, பண மேன்மையும் இருக்கிறது. அந்த ஒரு வகையில் இருந்து அல்லது பண மேன்மை வந்து விட்டது. இதுதான் இங்க உள்ள வந்து ஒரு பெரிய அந்த கான்ஃபிளிக்ட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா? அது யுவர் ஹார்ட் மைட் வாண்ட் மோர். Yeah, that's good, very good. Yeah, in fact, you need to really dream more, do more, be more, become more. Of course, yeah, no doubt about it. இப்போ இதுக்கு மேட்சிங்கா உங்களுடைய மைண்ட் ஷேர் இருக்கணும் இல்லையா? அப்ப அந்த மைண்ட் ஷேருங்கிறது நீங்க அந்த அந்த பண மேன்மை இவ்வளவு இருக்கு, ஒரு $10 million அப்படின்ற ஒரு கணக்கு வச்சுக்கலாம். இப்போ அதுக்கான மன மேன்மைக்கு ஈக்குவலா என்னென்னலாம் கொடுக்கலாம்? All right. Yeah, I hope, I trust you that you have written it. இப்போ இந்த வகையில் நீங்கள் நல்ல பெரும்பாலான அது பார்க்கும்பொழுது, அந்த ரெஸ்பான்சஸ்லாம் பார்க்கும்பொழுது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேருக்கு அதை யோசிக்கிறதுக்கான நேரம் இல்லாமல் ஓடிட்டு இருக்காங்க. அல்லது அது ஏன் ஓடுறோம் அப்படின்னே தெரியாம ஓடுறதுக்கு பேர் தான் வந்து ரேட் ரேஸ் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், நம்ம இந்த மாதிரியான ஒரு எல்லாரும் ஓடுறாங்க நானும் ஓடுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மையில் மட்டும் இல்லாம, இன்னும் கூட சொல்லப்போனா அது சார்ந்த யோசிப்பதற்கு நம்ம நேரம் ஒதுக்குறோமா, அல்லது அது சார்ந்த அந்த ஒரு அபண்டன்ஸ், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிலீவிங் இன் யுவர் செல்ஃப், உங்கள் மீது உங்களுக்கான ஒரு நம்பிக்கை பல மடங்கு வந்து நம்ம வந்து பெருக்கிக் கொள்ளுதல். ஏன்னா நம்மளுடைய அந்த இன்னர் ஸ்பேஸ் எவ்வளவு நம்ம கிரியேட் பண்ணுவோம், அந்த அளவுக்கான எக்ஸ்டர்னல் ஸ்பேஸ் வி கேன் கிரியேட். இன்னர் பாசிபிலிட்டிஸ் எவ்வளவு கிரியேட் பண்ணுவோம், அந்த அளவுக்கு அவுட்டர் பாசிபிலிட்டிஸ் ஆல்சோ வி கேன் கிரியேட். அதே போல இன்னர் அந்த விருப்பங்களை வந்து நீங்கள் அதிகரிக்கும் பொழுது, அதாவது டு மேக் யுவர் ஓன் பக்கெட் லிஸ்ட். ஐ ஹோப் ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டிஸை பற்றி நம்ம ஃபேமிலிக்கு இதை எடுத்துகிட்டு போகிறது எப்படி, அந்த பண வளம், இந்த மணி அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தோம். ஞாபகம் இருக்கா? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கான பக்கெட் லிஸ்ட் வந்து எழுதுறது. இதில் என்னென்னலாம் பண்ணும், எந்தெந்த நாடுக்கெல்லாம் போகணும், அல்லது என்னென்னலாம் நீ வந்து பண்ணும் அப்படிங்கிறது. அது சார்ந்த திட்டங்கள் பெரும்பாலானவருக்கு இல்லை. குறைந்தது, மிக மிக குறைந்தது 100 to 200 உங்களிடம் இருக்க வேண்டும். அந்த ஒரு பக்கெட் லிஸ்ட் என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தான். ஸோ அப்போ அந்த ஒரு 100 to 200 பக்கெட் லிஸ்ட் நம்மகிட்ட இருக்கும் பொழுது அப்போ அது சார்ந்த உங்களுடைய அந்த விஷன் ஸ்ட்ரெச் வந்து நிறைய நடந்துட்டே இருக்கும். எஸ், ஹலோ நியாண்டர் செல்வன், மகிழ்ச்சி, ஹைஃபை, மகிழ்ச்சி, நண்பர் பார்த்துட்டு இருக்கிறார், அருமை, மகிழ்ச்சி. செல்வன் இதெல்லாம் பத்தி பேசுற செமையா வந்து இன்னும் நிறைய வந்து எழுதுவாங்க, பகிர்வாங்க. நிச்சயமா இன்னொரு முறை வந்து அவரை வந்து ஒரு நேர்முகம் செய்து உங்களோட வந்து இன்னும் நிறைய வந்து பகிர்றோம். நிறைய நண்பர்களுக்கு தெரியும்னாலும் இன்னும் தெரியாத நண்பர்களுக்கும் அவரெல்லாம் வந்து கூட்டி போய் காட்டணும். எஸ், இப்போ வந்து என்ன அப்படின்னா, அந்த மன மேன்மை இருப்பதை போல இது பண மேன்மை மேல நிறைய பேருக்கு ஒரு விருப்பம் இருக்கும். ஆனால் அந்த மன மேன்மை அதற்கான மேட்ச். இப்போ இந்த ஹார்ட் அண்ட் மைண்ட் சிங்க்ரனைசேஷன் அப்படிங்கிறத பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். அப்ப அதோட வந்து பெரும்பாலானவர்களுக்கு திட்டம் இல்லை. அல்லது அந்த அஃப்கோர்ஸ் வி என்கரேஜ் அபவுட் பீங் அ மினிமலிஸ்ட் அஸ் வெல் அஸ் மில்லியனர். ஒரு புத்தகம் கூட எழுதிட்டு இருக்கேன், அது தயாரானது பிறகு சொல்கிறேன். மினிமலிஸ்ட் மில்லியனர் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல, அதாவது பீயிங் நம்மளுடைய தேவைகளை குறைத்து அல்லது தேவைகளில் ஒரு அதுக்காக வந்து நீங்க உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அப்படியே இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஆனா பெரும்பாலான நீங்கள் அந்த தேவை அதுவே போதும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இருக்கும். ஆனால் நமக்கான அதுக்காக வந்து நம்ம சம்பாதிப்பதையோ பணத்தின் அளவை வந்து கூட்டுவதற்கோ அதுல வந்து எந்த ஒரு தயக்கமும் காட்டக்கூடாது, சுணக்கமும் காட்டக்கூடாது. எஸ், ஸோ தட் பிகாஸ் வென் யூ ஹாவ் யுவர் சைஸ் ஆஃப் த ட்ரீம் சோ பிக், அப்போது என்ன அப்படின்னா அதுல வந்து இன்னும் நிறைய வந்து செய்ய முடியும். நான் சொன்னது போல நமக்காக மட்டும் இல்லை, நம்மை சுற்றி உள்ளதற்காகவும் இந்த இன்னும் கூட இந்த ஒரு உலகத்துக்காகவும் அல்லது உங்களுக்கான லெகசி பிளான், லெகசி கிரியேஷன் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட், லெகசி growth ஆர் லெகசி ஹெல்த் அப்படிங்கிறதுக்காகவும் கூட வந்து சேர்த்து சொல்கிறோம். அப்போ பெரும்பாலானவர்களுக்கு அந்த கிளாரிட்டி அண்ட் சர்டனிட்டி வந்து நம்ம எந்த அளவுக்கு கூட்டிக் கொள்கிறோமோ அது ஒன்று. அப்புறம் அது சார்ந்த பல திட்டமிடல்களை நம்மோட வந்து ஒன்று சேர்ந்து கொள்வது. நன்றி செல்வன். மினிமலிஸ்ட் மில்லியனர், எக்ஸலன்ட் கான்செப்ட் மகேந்திரன்றாரு. நன்றி, மகிழ்ச்சி. ஏன்னா மினிமலிசம் சார்ந்து நம்ம நியாண்டர் செல்வன் அவர்களை நிச்சயமா அங்கே கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் வந்து நிச்சயமாக வந்து போய் பார்க்கலாம். ஒரு தனி குடும்பமும் இருக்கு, அதுலயும் நிறைய வந்து செஞ்சுட்டு இருக்காரு. ஆசம். ஸோ இப்போ இரண்டுக்குமான அந்த மேட்சை வந்து நம்ம வந்து எப்படி பண்றது? அஃப்கோர்ஸ் யூ கேன் பி த maximalist in terms of your dreams, goals and aspirations and your wish list and what all you could really do
especially like from my perspective, if you ask me, like the kind of legendary impact or legendary growth அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல இப்போ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணும் அல்லது இன்னும் நிறைய பேர் இந்த படிக்கிறதுக்கான ஒரு சூழல் கட்டணும், இது மாதிரிலாம் வந்து சேர்த்து இருக்கலாம். லைக் இன் அடிஷன் டு ஆக்சுவலாக இதை பற்றி சொல்லும் பொழுது நிச்சயமா நம்முடைய அந்த ஜென்ரேஷனல் வெல்த் கிரியேட் பண்ணவங்க எல்லாம் பார்த்தீங்க, அவர்களுடைய கதையெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நிலைப்பூட்டுவதாக இருக்கும். அதில் மிக முக்கியமாக அதாவது தன்னுடைய நிதியை பெரும்பாலும் என்ன பணக்காரங்களா இருக்கிறவங்களுடைய பிள்ளைகள் பெரும்பாலும் புரோக் ஆயிடுவாங்க. ஏன் அப்படின்னா அது ஏற்கனவே இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையில வந்து அப்படியே விட்டுருவாங்க. அது மாதிரி இல்லாமல் இது வந்து தலைமுறையாக வந்து இருப்பதற்கான திட்டத்தை, இந்த மாதிரி ராக்ஃபெல்லர் மாதிரி எல்லாம் நீங்க அவருடைய கதையெல்லாம் வந்து கேட்கலாம். செல்வன் கூட அது சார்ந்து நிறைய எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி நீங்க ஈவன் லைக் இப்போ எலன் மஸ்கோடைய அந்த ட்ரீமிங் பிக் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் ஆகட்டும், அதே போல நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸோட அந்த ஒரு தாட் ஆகட்டும், வாரன் பஃபெட் ஆகட்டும், நேற்றைய நிகழ்வுல கூட பார்த்தோம் இல்லையா, நீங்க வந்து அந்த அமேசானோட ஃபவுண்டர் வந்து அவர்கிட்ட போய் கேட்கிறாராம், நீங்க உங்களுடைய அந்த திட்டமிடல் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கு, எப்படி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும் மற்ற இதெல்லாம், இதை ஏன் எல்லாருமே காப்பி பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னா, அதுக்கு வாரன் பஃபெட் சொன்ன ஒரு பதில் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு பொறுமை இல்லை. பிகாஸ் இட் நீட்ஸ் தட் கைண்ட் ஆஃப் பேஷன்ஸ் டு பில்ட் தட் கைண்ட் ஆஃப் காம்பவுண்டிங் growth. எல்லாரும் வந்து சீக்கிரமே பணக்காரங்கள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னாரு. அவரும் நீங்க பாத்தீங்கன்னா அவரும் மினிமலிஸ்ட் மில்லியனர் தான். நம்ம அது மாதிரி நிறைய வந்து சொல்லிட்டு இருக்கலாம். எஸ், ஸோ மறுபடியும் பேக் டு அவர் டாபிக், அந்த பணமேன்மை மனமேன்மை அப்படின்ற வகையில மிக முக்கியமாக நம்மளுடைய மனமேன்மையை வைத்துக் கொள்ளும் பொழுது, மனதின் அந்த விசாலத்தை வைத்திருக்கும் பொழுது, அதுல வந்து நம்ம அந்த உயர்வாக வைத்திருக்கும் பொழுது, மிக முக்கியமாக தன்னோட இந்த செல்ஃப் கான்பிடன்ஸ்ல இருந்து, இந்த செல்ஃப் எஸ்டீம்ல இருந்து, அந்த செல்ஃப் ஐடென்டிட்டி அப்படிங்கிற உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஓல்டு ஐடென்டிட்டியை பிரேக் பண்ணிட்டு இந்த நியூ ஐடென்டிட்டி கிரியேட் பண்றதுல இருந்து, அதே சமயம் ஒரு தீர்க்கமான ஒரு பார்வையும், ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த பார்க்கின்ற அந்த ஒரு தன்மையும், ஒரு தெளிவோடும் தீர்மானத்தோடும் நம்ம வந்து இது எல்லாவற்றையும் வளர்க்க என்ன ஆகுது அப்படின்னா, அப்போது நீங்கள் அந்த தயார் நிலையோடு நீங்கள் அந்த மணி அபண்டன்ஸை பார்க்கும் பொழுது நிச்சயமாக இன்னும் பெரு வளர்ச்சி காண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இன்றைய ஒரு இது. ஸோ அந்த வகையில் நான் கேட்ட இந்த ஒரு 3 கேள்விகளை உங்களுக்கு நீங்களே வந்து கேட்டு அது சார்ந்த பயிற்சியை எடுக்கணும், அல்லது 4 பயிற்சிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒன்று, உங்களுக்கு எவ்வளவு வேண்டும், அதன் மீதுதான தெளிவான தீர்மானம் இருக்கு. மிக குறைந்தது இந்த ஆண்டு இறுதிக்குள் அல்லது அடுத்த ஆண்டு இறுதிக்குள் அப்படின்ற மாதிரி. ஒரு சிலர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன் 50s or 55 want to get that financial freedom அப்படின்னா, what do you mean by financial freedomங்கிறதுக்கான கிளாரிட்டி, ரைட்? அப்போ வந்து என்ன, எவ்வளவு வேண்டும், ஏன் வேண்டும், அப்போ அதை வைத்து என்னென்னலாம் செய்வீர்கள், அதாவது நீங்க கேட்டதை விட ஒரு 20 மடங்கு 50 மடங்கு தாண்டியே உங்களுக்கு வந்து வருது, கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 1 மில்லியன் வேணும் அப்படின்றத மனசுக்குள்ள வச்சுக்கிறீங்க அப்படின்னா, இல்லப்பா 10 மில்லியனே வச்சுக்கோ அப்படின்னு இந்த அபண்டன்ஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னா, நீங்க அதை வச்சு என்ன பிளான் அப்படிங்கிறது பெரும்பாலானவர்கள் பிளான் இல்லை. இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கேரளால வந்து ஒருத்தருக்கு பெரிய லாட்ரி கிடைச்சு, ஆனா அந்த பணத்தை வச்சு அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கடன் கொடுக்க, அப்புறம் அந்த பணத்தை வந்து என்னென்னவோ அந்த என்ன படம், படையப்பாவா அல்லது இல்ல இன்னொரு மூவி வந்தது, ஒரு ரஜினி வந்து அந்த பணத்தை அவ்வளவு நாளுக்குள்ள வந்து செலவு பண்ணணும் அப்படின்னோடனே அப்படியே வேற இதுல வந்து அப்படியே செலவு பண்ணுவாங்க. நாட்படையப்பா இன்னொரு மூவின்னு நினைக்கிறேன், சரியான நினைவுகள்ல. அப்புறம் ஆனா என்ன ஆகும்னா, அவர்களுக்கு கண்முன் இதுல வந்து ரொம்ப முக்கியமா சொன்னது என்னன்னா, இப்ப ஜான் டி மார்டினி அவருடைய அந்த 5000 பேருக்கு முன்னாடி கேட்ட அந்த ஒரு கேள்வி, அதுக்கான பதிலையும் சொல்லிட்டு அப்படியே வந்து நினைச்சலாம். அவர் வந்து கேட்டபோது பெரும்பாலானவர்களுக்கு அவ்வளவு பணம் இருந்தா செலவு பண்றதுக்கான கணக்கு மட்டும்தான் எழுதுனாங்களா. எஸ், அது வந்து எப்படி இன்னும் கொஞ்சம் வளர்க்க இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியோ, அது ஏன்னா எப்போதும் நான் அடிக்கடி சொல்வது போல, இது வந்து விதையை விருட்சமாக ஆக்குகின்ற வித்தையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதுதான் வந்து அதோடைய இயல்பே, இந்த ப்ராஸ்பெரிட்டி அப்படிங்கிற ஒன்றே அதை எப்படி வந்து இன்னும் வளர்க்கிறது. அப்போ வந்து அதை growth ஆக்குறதுக்கோ, அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு வரதுக்கோ வந்து பெரும்பாலானவர்கள் எழுதவில்லை அப்படிங்கிறது தான் வந்து அதுல. நீங்களும் கூட உங்களோட லிஸ்ட்லயே நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, இது வந்து இந்த மாதிரி இருக்கான்னு மட்டும் பாருங்க. அது வந்து செலவு பண்றதுக்கான திட்டம் இருக்கா,
இல்ல அதை வளர்த்தெடுப்பதற்கான திட்டம் இருக்கா? யா, அப்ப இட்ஸ் நாட் அபவுட் ஹவு மச் யூ ஏர்ன், ஹவு மச் யூ ரியலி உங்களுடைய ஹார்ட் ஒர்க்ல வந்து எவ்வளவு ஏர்ன் பண்றீங்கிறத விட நீங்க ஏர்ன் பண்றதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, வாட் ஐ கோயிங் டு டூ வித் வாட் யூ ஏர்ன் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. யா, இப்போ இந்த இரண்டும் மேட்ச் ஆகும் பொழுது then you are in that abundance thinking, abundance yearning and abundance growth ஒரு accelerator and அந்த abundance of அந்த பண வளத்தை அதிகரிப்பதற்கான அத்தனை தகுதிகளுக்கும் வந்து நம்ம வந்து படுகிறோம் என்பதுதான். ரைட், ஹோப் யூ ஆல் ஃபவுண்ட் இட் யூஸ்ஃபுல். இதை நம்ம மட்டும் வச்சிருக்காம நமக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கும் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமையும் நம்மிடம் இருக்கிறது, மற்றவர்களுக்கும் கூட, அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அப்படியே நம்ம விடைபெறுவோம். வேற யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம். எஸ், இன்று ஞான செல்வன் அன்பு நண்பர் வந்ததுல இன்னும் பெரும் மகிழ்வு. பாலா வந்திருக்கீங்க, இன்னும் நிறைய பேர் வந்திருக்கீங்க. Awesome friends. So until see you again, chin up, cheer up and keep shining. And this is not just to watch, it's also to reflect on ourselves and also how we can really bring it into our family, நம்ம சுற்றி உள்ளவர்களுக்கு என்று அந்த ஒரு நல்நோக்கத்தோடு தான் இதை வந்து ஒரு அகஸ்டஸ் அபண்டன்ஸ் என்கின்ற இந்த மணி மேனிஃபெஸ்டேஷன் அல்லது மணி அபண்டன்ஸ் பற்றி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். See you all on top because bottom is super crowded, my dear friends. எண்ணங்களையும் மேம்படுத்துவோம், அதே போல எண்ணிக்கையும் மேம்படுத்துவோம். நன்றி. இதையும் நிறைய பேருக்கு வந்து பகிருங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து பகிருங்க, இது சார்ந்த உங்களுடைய தாட்ஸும் பகிருங்க. இது வந்து என்னோட ஒப்புமையான கருத்துக்களாக தான் இருக்கணும்னு கிடையாது, ரைட்? எதிர்மறையாக அல்லது மாற்றி யோசிக்கிறது அப்படிங்கிற தன்மையிலையும் கூட உங்களுடைய ஐடியாஸும் பகிருங்க என்று சொல்லிட்டு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் 22வது நிகழ்வில் சந்திப்போம்.